அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ஆஞ்சநேயர் தான் உங்களுக்கு வைகாசி மாதம் முழுவதும் சூரியனின் ஆதிக்கம் உங்கள் ராசியிலே இருப்பதனால் ஆதித்ய ஹிருதயமும் அனுமன் சாலிசாவும் மிக முக்கியம். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், முதுகு தண்டுவட உபத்திரம், சுளுக்கு விஷயத்தில் கவனமாக இருப்பது முக்கியம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் விஷயத்திலும் உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்திலும் வியாபாரிகளும் இன்கம் டேக்ஸ் போன்ற விஷயத்தில் இருப்பவர்களும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் இருப்பவர்களெல்லாம் ஜிஎஸ்டி உங்களுடைய கணக்கு வழக்குகளை சரியாக வைத்து கொள்ளாமல் பாதிப்புகளுக்கு ஆட்படாமல் இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு. இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது, கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம், எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சூழ்நிலை. எனவே திடமாக பொறுமையாக தெய்வ பலத்துடன் மந்திர ஜபத்தை கேட்டுக்கொண்டும் கோதுமை தவிடோ வெல்லமோ, கோதுமை மாவோ வெல்லமோ, கோதுமை சப்பாத்தியோ வெல்லமோ என்ற கோதுமை பொருள்களால் பசுமாடுக்கு கொடுக்க எந்தவித தீங்கும் இல்லாமல் பொறுமையாக கடந்து செல்லக்கூடிய காலகட்டம் காணப்படுகிறது. வைகாசி மாதம் இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 14ஆம் தேதி 6வது மாதம் வரை இருப்பதனால் எல்லாவற்றிலும் நிதானமாக இருப்பதும், சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வதும் மிக மிக முக்கியம். தொழில் சார்ந்த விஷயத்தில் குருவின் பார்வை இருப்பதனால் தொழில் அமைப்பு, உத்தியோகம் அமைப்பு, வியாபாரம் அமைப்பு, படிப்பு அமைப்பு என்ற இருந்த தடைகள் நிச்சயமாக நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் மனக்கவலைகள் படிப்படியாக குறைவதும், நீங்கள்தான் அவர்களுடன் வாக்குவாதமோ, குடும்பத்தில் அந்நியர் தலையீடோ, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடோ மட்டும் கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பு.